வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்த்து. இது ஒரு மாபெரும் மந்திரம் என்று மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ளார்கள் என்று நாம் அனைவரும் பார்க்கிறோம். ஆனால் இந்த வாழ்த்தினுடைய தன்மையை உணர்ந்து நாம் வாழ்த்துகிறோமா என்பது இன்றைய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த வாழ்த்து என்பது மந்திரம்தான், அது வேலை செய்யும். ஆனால் எந்த ஒரு மந்திர உச்சரிப்பும் அதற்கு ஒரு பலன் உண்டு. அந்த பலன் இயற்கைக்கு ஒத்ததாக இருக்கும் வரை அது துன்பமில்லை. அது இயற்கைக்கு முரணானதாக இருந்தால் அதற்குரிய விளைவும் உண்டு என்பதை மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை பெரும்பாலும் நமது ஆசிரியர்கள் சொல்வதில்லை. இப்போ இந்த சிந்தனையிலே கடைசியாக வாழ்த்துக்கள் எந்தவித எதிர்பார்ப்புடன் இல்லாமல் வாழ்த்துவது மிக மிக அவசியம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வாழ்த்து, ஒருவரை வாழ்த்துகிறோம் அல்லது நம்மையே வாழ்த்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுவோம். எதற்காக வாழ்த்த வேண்டும்? இந்த வாழ்த்து அலை இயக்கத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது. அது ஒரு பெரிய ஒரு தலைப்பு, பெரிய சிந்தனையாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. இது அலை இயக்கத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்கிறது. அந்த அலை இயக்கம் வேலை செய்யும். இந்த அலை இயக்கம் என்று சொல்லும்போது எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வெளியேறிக் கொண்டே இருக்கும். அந்த அலை அந்த பொருளின் தன்மையை தாங்கிக் கொண்டே செல்லும். அந்த தன்மை, அந்த அலை எங்கு மோதுகிறதோ மோதுகிற இடத்தில் தான் தாங்கிக் கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும். அது எப்படிப்பட்ட தன்மையாக இருந்தாலும் அதை அங்கு வெளிப்படுத்தும். அது மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல்தான் வெளிப்படும். இதுதான் அலை இயக்க தத்துவம். சரி, இதன் அடிப்படையில் தான் வாழ்த்து வேலை செய்கிறது. இப்ப நம்மை வாழ்த்துகிறோம் அல்லது பிறரை வாழ்த்துகிறோம். எதற்காக வாழ்த்த வேண்டும் என்று முதலில் ஒரு கேள்வி கேட்க வேண்டுமா வேண்டாம்? சும்மா வாழ்த்த சொல்லியிருக்காங்க, வாழ்த்தி விடுவோம். அப்படி அல்ல. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு நோக்கம் என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த விளைவு, அந்த நோக்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விளைவுக்கு ஒரு விளைவு. அந்த நோக்கம் சரியானதாக இருந்தால் விளைவோடு நின்றுவிடும். நோக்கம் இயற்கைக்கு ஒத்ததாக இல்லாமல் இருந்தால் விளைவும் வரும், விளைவுக்கு ஒரு விளைவும் வரும். இந்த இடத்தை நாம் என்ன பண்ணுகிறோம்? மூடி மறைத்து விடுகிறோம். இப்படித்தான் மகான்கள் கூறிய தத்துவங்கள் அனைத்திலும் தனக்கு சாதகமானதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை உலகில் நாம் பரவச் செய்து விடும் பொழுது அது வெறும் சடங்காக மாறிவிடுகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய பக்தி மார்க்கம் அப்படித்தான் ஆகிவிட்டது. கருத்து இல்லாமல் அதை சடங்காக மாற்றும் பொழுது காலத்தால் அது என்ன ஆகிவிடுகிறது? அதனுடைய உண்மை தன்மையை இழந்து விடுகிறது. அப்ப இந்த இடத்தில் நோக்கம் என்பது மிக 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 முக்கியம். அப்ப அந்த நோக்கம் என்ன? எதற்காக வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இரண்டு காரணங்களுக்காகத்தான் வாழ்த்த வேண்டும். என்ன? ஒன்று, அது நாமாக இருந்தாலும் சரி, பிறராக இருந்தாலும் சரி, துன்பம் நீங்குவதற்காக வாழ்த்த வேண்டும்.
ஒன்று துன்பம் நீங்குவதற்காக, இன்னொன்று தேவை பூர்த்தி அடைய வேண்டும் என்பதற்காக வாழ்த்த வேண்டும். அதுவும் துன்பம் நீங்கிறது தான். அதாவது முதலில் துன்பம் நீங்குவதற்கான வாழ்த்து என்பது என்னன்னா, செயற்கை துன்பம் நீங்குவதற்காக வாழ்த்த வேண்டும். செயற்கை துன்பம் நீங்குவதற்காக வாழ்த்தினோம் என்றால் அந்த துன்பம் நீங்கிவிடுமா என்றால், அந்த செயற்கை துன்பத்தை மனிதன் தானே உருவாக்கிக் கொள்கிறான், நாம் தானே உருவாக்கிக் கொள்கிறோம். அப்ப நம்மையும் பிறரையும் வாழ்த்த 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 செயற்கை துன்பத்தை உருவாக்கும் செயலை நிறுத்துகிறான். நிறுத்துவதற்குரிய மனோதிடத்தை இந்த வாழ்த்து கொடுக்கும். இந்த வாழ்த்து போய் அந்த துன்பத்தை எல்லாம் நீக்கிறார். எல்லாரும் இப்ப என்ன நினைச்சுக்கிறேன், இந்த வாழ்த்துனோம்னா இந்த வாழ்த்து போய் துன்பத்தை நீக்குகிறது. அப்புறம் ஒருத்தரை வாழ்த்து கொண்டே இருக்கிறோம், அவர் மாறிவிட்டார், அவர் துன்பம் நீங்கி விட்டது. நான் வாழ்த்து வாழ்த்து தான் துன்பம் நீங்கியது. நான் கிட்டத்தட்ட 1 வருடமாக உங்களுக்கு வாழ்த்தி இருக்கிறேன். ஒரு மாசத்துக்கு எப்படி ஒரு 1000 ரூபாய் போட்டீங்க, ஒரு 12,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு அங்க போய் ஃபீஸ் கேட்கிற அளவுக்கு போயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. அப்படிதான் இப்பொழுதெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்தில் இயற்கையின் ஆற்றலை இங்கு ஈர்ப்பதற்காக செய்யக்கூடிய யாகங்கள் அனைத்தும் பணம் வாங்கி கொண்டு செய்யவில்லை. அவர்கள் தேவைக்கு வேண்டிய அந்த உணவுப் பொருட்களை மட்டும், சர்வைவலுக்குரியதை மட்டும் வாங்கி கொண்டுதான் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதெல்லாம் 5000, 10,000, 20,000, 50,000 ஃபீஸ் போட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. இன்னும் ஒரு 20 வருடம் கழித்து வாழ்த்துவதற்கு ஃபீஸ் என்று அதற்கு கட்டணம் நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு போய்விடும். ஏன் அப்படி போகும் என்று பார்த்தால், இந்த வாழ்த்து போய் அவருடைய துன்பத்தை நீக்கிவிட்டது என்று இவரும் நம்ப வைக்கிறார், அவரும் நம்புகிறார். இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னோம்னா ஃபீஸ் போட்டலாம். ஆனால் அப்படி அல்ல. அது என்ன செய்யும் இந்த வாழ்த்து என்றால், அவர் துன்பம் என்பது இவர் செயற்கையாக உருவாக்கக்கூடிய துன்பம் அல்லவா, அந்த உருவாக்கக்கூடிய செயலை அவர் நிறுத்துவதற்கான மனோதிடத்தை கொடுக்கும். அது நமக்கும் அப்படித்தான், அவங்களுக்கும் அப்படித்தான். அப்பொழுதுதான் அந்த துன்பம் குறையுமே தவிர இந்த வாழ்த்து போய் நேரடிய துன்பத்தை நீக்கி விடாது. இறைவனே அந்த துன்பத்தை நீக்க முடியாது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். தெய்வத்தால் ஆகாது எனினும் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம வாழ்த்து போய் அதை நீக்கி விட்டுருமா? முடியாது. அப்ப அங்கு அந்த ஒரு மனோதிடத்தை கொடுப்பதுதான் இந்த வாழ்த்து. சரி, ஒன்று. இன்னொன்று என்ன? இயற்கை துன்பம் நீங்க வேண்டும். இயற்கை துன்பம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் தேவைகள் நிறைவேற வேண்டும். அந்த தேவைகள் நிறைவேறுவதற்கு பொருள் வேண்டும். அந்த பொருளே கிடைக்காமல் இருந்துடக்கூடாது அல்லவா? அப்ப அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக வாழ்த்தணும். அப்ப என்னது? தேவைகள் நிறைவேறுவதற்காக, இயற்கை துன்பம் நீங்குவதற்காக ஒருவரை வாழ்த்தலாம், நம்மையும் வாழ்த்தலாம். அப்ப அவர் என்ன செய்வாரு? அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கான பொருளை பெறுவதற்கான உடலாலோ மனதாலோ அறிவாலோ அவரது உழைப்பை பெருக்குவார். இது நடந்து அந்த தேவை நிறைவேறும். நீங்க வாழ்த்து கொண்டே இருந்தால் அங்கு சுகியிலிருந்து ஆர்டர் போடாமே அங்க பணம் இது உணவு வந்துவிடும் என்று சொன்னால் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எல்லாமே என்ன ஆயிரும்? வீணா போயிடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடத்தவே முடியாது. அப்படியெல்லாம் எதுவும் வந்து விடாது. இயற்கையின் வளத்தை மனிதன் உடலாலும் அறிவாலும் வாழும் வளமாக மாற்றித்தான் பெற வேண்டும். அதை மாற்றுவதற்கு உரிய அந்த வேலை நடப்பதற்குரிய மனதுக்கு ஒரு எழுச்சியை கொடுப்பதுதான் இந்த வாழ்த்து அலை. ஆக இந்த வாழ்த்து என்பது மனதில் ஒரு அலையாக பதிந்து அவருடைய மனதில் ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்து அவரை அந்த செயல் மாற்றம் செய்வதற்காகவோ
செயலை செய்வதற்காகவோ இதை ரெண்டுக்கும் உதவுமே தவிர மற்றபடி தேவைக்கு மேல் ஒருவர் நான் ஆடி கார் வாங்க வேண்டும் என்று வாழ்த்துங்கள் என்று எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் வாழ்த்தி அவர் ஆடி கார் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கேன். இது போல நிறைய பேர் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மகர்ஷியிடம் கேட்கும் பொழுது என்ன சொன்னார்னா, நீங்க அப்படியே வாழ்த்தி 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 அந்த காரை பெற்று விடலாம், அதன் மூலமாக வரக்கூடிய துன்பத்தை நீங்கள் தான் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அப்ப தேவையை மீறி ஒருவர் எதிர்பார்ப்பில் வாழ்த்துவது அது கூடவே கூடாது. என் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு வாழ்த்துன்னு சொல்றாங்க, அப்படியெல்லாம் அல்ல அல்ல. இந்த வாழ்த்து என்பது தேவை நிறைவேறாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகவும், துன்பம் வந்துவிடக் கூடாது, மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான் இருக்க வேண்டும். அதை மீறிய வாழ்த்துகள் அனைத்தும் எதிர்பார்ப்போடு கூடிய வாழ்த்துகளாக இருக்கும். இந்த சிந்தனை இன்றைக்கு மிக 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 அவசியமான சிந்தனையாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.